அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய தியான அமர்வில் சக்ராவை பற்றி பிரீஃபாக பார்க்க போகிறோம். அதோடு குண்டலினியை உயர்த்தி பந்தனிடுவது எப்படி என்று பார்க்க போகிறோம். முதலில் குண்டலினியை உயர்த்தி பந்தனிடுவதை பற்றி பார்க்கலாம். இதை நம்ம எதற்காக செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்மளுடைய குண்டலினி சக்தியானது ஆத்ம விழிப்புணர்வு கிடைத்த பிறகு நம்மளுடைய உச்சந்தலையில் நாம் தியானம் செய்யும் பொழுது, அதாவது நாம் தியான நிலையில் இருக்கும் பொழுது இருக்கும். மற்ற நேரங்களில் நாம் நார்மலாக சகஜயோகா தியான முறையை நம்மளுடைய ஃபேமிலி லைஃப்பில் இருந்துக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம குண்டலினி சக்தியானது திரும்பவும் கீழே இறங்கும். அதனால் அடிக்கடி எவ்வளோ அதிகமாக நம்ம குண்டலினியை உயர்த்தி பந்தனிடுறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய தியான நிலை நீடித்து இருக்கும் ஆரம்ப நாட்களில். பின்னாடி கொஞ்ச நாள் நல்லா தியானம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஜஸ்ட்டு நம்மளுடைய கவனத்தை உச்சந்தலையில் கொண்டு வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக குண்டலினி சக்தி உச்சந்தலைக்கு வந்துடும். பந்தன் எதுக்காக போட்டுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வெளியில் நம்ம ஏதாவது வேலை காரணமாகவோ இல்லை ஏதாவது பர்சனல் ரீசன்னாலேயோ வெளியில் போகும்போது நமக்கு ஒரு கவசம் மாதிரி இந்த குண்டலினி சக்தியை உயர்த்தி தலைக்கு மேல் முடித்து போட்டுக்கொண்டு, அதாவது அங்கேயே தக்க வைப்பதற்காக முடியிட்டு கொண்டு அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி கவசம் மாதிரி போடுவோம். இந்த கவசமானது நம்ம வெளியில் போகும்போது நம்மளுடைய சக்கரங்களை பாதுகாக்கும். சக்ராவின் ஆறான்னு சொல்லுவாங்க. அதை அதுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த பந்தன் நம்ம குண்டலினி சக்தியை உணர்ந்து கவனத்தை உச்சந்தலையில் வச்சு நம்ம பந்தன் போடும்போது இந்த பந்தனுடைய சக்தி பல மடங்கு இருக்கும். நிறையா பேர் சகஜயோகிஸ் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சிட்டோம், அந்த மாதிரி நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. சகஜயோகா தியான முறையை பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு இந்த பந்தன் நமக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் தரும். நெகட்டிவிட்டிஸ் மட்டும் இல்லாமல், அதாவது எதிர்மறைகள், மற்றவங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, மற்றவங்களோட கண் பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய அதாவது ஒரு பொறாமை, போட்டி மற்றும் லஸ்டோட பார்க்கக்கூடிய அந்த கண் பார்வை நம்மளுடைய சக்கரங்களையும் நாடிகளையும் எஃபெக்ட் பண்ணும். அதிலிருந்து கூட இந்த பந்தன், இந்த கவசம் போடுறது நமக்கு ப்ரொடெக்ஷன் தரும். மெயினாக இந்த குண்டலினியை உயர்த்தி பந்தனிடுவது எத்தனை தடவை போடணும், எப்பப்போ போடணும்னா, நம்ம தியானத்தில் அமர்ந்தவுடன் தியானம் துவங்குவதற்கு முன்பாக குண்டலினியை உயர்த்தி பந்தனிட வேண்டும். தியானம் முடித்த பிறகும் குண்டலினியை உயர்த்தி பந்தனிட வேண்டும். அது மட்டுமல்லாது நாம் வீட்டிலிருந்து வெளியே செல்லும்போது குண்டலினியை உயர்த்தி பந்தனிட்டு கொள்ள வேண்டும். அதேபோல் வெளியே சென்று விட்டு திரும்பவும் வீட்டுக்கு வரும்போது பந்தனிட்டு கொள்ள வேண்டும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குண்டலினியை உயர்த்தி பந்தனிடுவது நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை தரும். எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் காலையில் எழுந்தவுடனே குண்டலினியை உயர்த்தி பந்தனிட வேண்டும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய ஆறா, அதோடு நமக்கும் முழுமையான ஒரு ப்ரொடெக்ஷன் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த குண்டலினியை உயர்த்தி பந்தனிடுவது எப்படி போடணும்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ஸ்டெப் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் ஸ்ரீ மாதாஜி குண்டலினியை உயர்த்தி பந்தன் போடுவது இருக்குது. அதை பார்த்து ஒரு முறை முழுதாக பார்த்துவிட்டு அதன் பிறகு அவங்க கூடவே சேர்ந்து நம்ம அனைவரும் குண்டலினியை உயர்த்தி பந்தன் எடுத்துக்கொள்வோம். இப்போது முதலில் நம்ம நேற்று நாடிகளை பற்றி பார்த்தபோது சொல்லியிருந்தேன். இடது நாடி இச்சா சக்தியை குறிக்கும், வலது நாடி செயல் சக்தியை குறிக்கும். அதனால் இடது கை இடது நாடியை குறிக்கும், வலது கை வலது நாடியை குறிக்கும். இப்போ நம்ம குண்டலினியை உயர்த்தும் பொழுது முதலில் குண்டலினியை உயர்த்துவது எப்படின்னு பார்த்துக்கலாம். நம்மளுடைய இடது கை இந்த முதல் படியில் இருப்பது போல இடது கை முன்னாடி நம்மளுடைய மூலாதார சக்கரம் நம்மளுடைய முதுகெலும்பு முடியும் இடத்தில் கீழே இருக்கிறது அல்லவா. அதாவது நம்ம அமரும் பொழுது நம் உடல் தரையில் படக்கூடிய இடம்தான் மூலாதார சக்கரம் இருக்கும் இடம். அங்கிருந்து கீழிருந்து நம்ம குண்டலினியை உயர்த்தி கொண்டு வர வேண்டும். இடது கை முன்னாடி சக்கரத்தை பார்த்த மாதிரி, நம்ம உள்ளங்கை சக்கரத்தை பார்த்த மாதிரி வைத்து கொண்டு வலது கையை இடது கையை சுற்றி
வலப்புறமாக, அதாவது கடிகார முள் போல் சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்துகிட்டு வந்து, இதில் காமிச்சிருக்கு இல்லையா, 2வது படியில் வலது கை வந்து இடது கையை சுற்றணும். இடது கை அப்படியே இருக்கணும், எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் மேலே மட்டும் வரணும். கொண்டு வந்து தலைக்கு மேலே, சகஸ்ரார சக்கராவுக்கு மேலே கொண்டு வந்து ஒரு முடித்து போட வேண்டும். முடிச்சு போடணும். இது வந்து முதல் நாடிக்கு. இதே போல் திருப்பவும் கையை கீழே கொண்டு வந்து மூலாதார சக்கரத்திலிருந்து இதே போல் மேலே எடுத்துகிட்டு வந்து, தலைக்கு மேலே எடுத்துகிட்டு வந்து 2ஆம் முறை 2 முடிச்சு போடணும். திரும்பவும் கீழிருந்து மேலே கொண்டு வந்து 3ஆம் முறை 3 முடிச்சுகள் தலைக்கு மேலே போடணும். குண்டலினியை உயர்த்தி பந்தனிட்ட பிறகு அந்த குண்டலினி சக்தியை உணர்ந்து, அதோடு நம்மை சுற்றியிருக்கும் இறை சக்தியையும் உணர்ந்து, இடது கையை மடிமேல் இந்த மாதிரி விரித்து வச்சுக்கணும். வலது கையை இடப்புறத்தில் இருந்து தலைக்கு மேலே கவசம் மாறி வலப்புறம் கொண்டு வந்துட்டு திரும்பவும் இடப்புறம் கொண்டு போகும்போது முதல் சக்கரத்திற்கான கவசம். அதே போல் திரும்பவும் 2ஆம் முறை 3ஆம் முறை அப்படின்ட்டு 7 முறை 7 சக்கரத்திற்கும் பண்ணணும். இப்போது நம்ம வீடியோ பார்த்து ஒரு முறை பார்த்துவிட்டு அதன் பிறகு நம்ம அனைவரும் சேர்ந்து பண்ணலாம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. 1. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this, and give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்போது நம் அனைவரும் சேர்ந்து குண்டலினியை உயர்த்தி பந்தன் எடுத்துக்கொள்வோம். ஸ்ரீ மாதாஜியின் வீடியோவை பார்த்தபடியே. Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. 1. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this, and give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இந்த குண்டலினியை உயர்த்தி பந்தனிடும் வீடியோவை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் அனைவருமே
தியானம் செய்வதற்கு முன்னாடி, பின்னாடி, அதோடு வெளியில் போகிறதுக்கு முன்னாடியும், வெளியிலேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் இப்போ இருந்தே போட ஆரம்பிங்க. முதல்ல வீடியோ பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜியே ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் பந்தன் போடும்போது. இப்போது நாம் சக்கரங்களை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த புகைப்படத்தில் சூஷ்ம சரீரத்தோடு சேர்ந்து நம்முடைய சக்கரங்கள் ஒவ்வொன்றும் எங்கே இருக்குது, எந்த நிறத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதோடு அந்த சக்கரத்தின் வெளிப்பாடானது நம்மளுடைய கைகள், கால்கள் மற்றும் உச்சந்தலையில் இருக்குது. நம்ம சமநிலைப்படுத்துகிறோம் இல்லையா, இடது நாடி வலது நாடி சமநிலைப்படுத்துகிறோம். அதோடு இன்னும் சுத்திகரிப்பு செய்வதற்கு உப்பு நீரில் பாதம் அமிழ்த்தி சுத்திகரிப்பு செய்வதை நாளைய வகுப்பில் பார்ப்போம். அப்படி பண்ணும்போது நம்ம சக்கரத்தினுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட விரல் நுனிகளில் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒவ்வொரு விரல் நுனியும் ஒவ்வொரு சக்கரத்தை குறிக்கும். உள்ளங்கை நம்ம சகஸ்திரார சக்கரத்தை குறிக்கும், அதாவது நம்ம 7வது சக்கரத்தை. அதே போல் கால்களிலும் ஒவ்வொரு சக்கரத்தினுடைய வெளிப்பாடு உண்டு. தலையில் சக்கரத்தின் பீத்தான்னு சொல்லுவாங்க, சீட்ஸ் ஆஃப் சக்கரான்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அது எல்லாமே, அதாவது தலையிலையும் எல்லா சக்கரத்தினுடைய ஒருங்கிணைப்பு இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி எந்தெந்த இடத்துல எந்தெந்த சக்கரத்தின் வெளிப்பாடு கைகள், கால்கள் மற்றும் தலையில் இருக்குங்கிறத அனுப்புகிறேன். இன்னைக்கு நம்ம 7 சக்கரத்தை பற்றி, அதனுடைய குணாதிசயங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, இதை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். நாளைக்கு விரிவாக ஒவ்வொரு சக்கரத்தை பற்றி பார்ப்போம். முதலில் மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரமானது நம் முதுகுத்தண்டு முடிவடையும் இடத்தில் முக்கோண எலும்பில் குண்டலினி சக்தி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த குண்டலினி சக்திக்கு கீழே மூலாதார சக்கரம் இருக்குது. மூலாதார சக்கரம் மட்டுமே குண்டலினி சக்திக்கு கீழ் இருக்கும். மற்ற சக்கரங்கள் எல்லாமே குண்டலினி சக்தி மேல் எலும்பும் பாதையில் இருக்கும். இந்த மூலாதார சக்கரம் நம்மளுடைய கள்ளங்கபடமற்ற குழந்தை உள்ளத்தை குறிக்கும். அதோடு ஞானத்தை, தெய்வீக ஞானத்தை குறிக்கும். இந்த சக்கரம் பழுதடையும் போது இந்த சக்கரம் எந்த இடத்துல இருக்கோ அதன் பக்கத்தில் இருக்க எந்த உறுப்புகளையாவது பாதிப்பு ஏற்படும். இந்த சக்கரம் நம்ம தியானம் செஞ்சு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா, இதில் இருக்க அடைப்புகள் எல்லாம் நீங்கிருச்சுன்னா, நம்மளுடைய மூலாதார சக்கரம் மெயினாக பிறப்புறுப்புகள், அதோடு கழிவு வெளியேற்ற உறுப்புகளை பார்த்துக்கும். அந்த உறுப்புகளில் ஏதாவது ஒரு வியாதிகள் இருந்தாலோ பிரச்சனைகள் இருந்தாலோ இந்த சக்கரமானது அங்கே எனர்ஜி பாஸ் பண்ணி அந்த ஆர்கனை ஆட்டோமேட்டிக்காக ஹீல் பண்ண ஆரம்பிக்கும். இப்போது ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஒவ்வொரு பிரதான தெய்வங்கள் உண்டு. அதே போல் நாடிகளுக்கும் பிரதான தெய்வங்கள் உண்டு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்முடைய ஆத்மா ஸ்ரீ சதாசிவாவின் பிரதிபலிப்பு, குண்டலினி சக்தியானது ஸ்ரீ ஆதிசக்தியின் பிரதிபலிப்பு. அதுபோல் சக்கரங்களிலும் அனைத்து தெய்வங்களும் உள்ளன. இதனால தான் முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, கடவுள் நமக்குள்ளேயே இருக்காருன்ட்டு. வெளியே போய் தேடாமல் நமக்குள்ளே இருக்க கடவுளை முதல்ல நாம் எழுப்பணும். இப்போது மூலாதார சக்கரத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக ஸ்வதிஸ்தான சக்கரம். இப்போ ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஐம்பூதங்களில் ஒவ்வொன்று அதாவது ஒவ்வொரு 5 எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, ஐம்பூதங்கள், அதில் ஒவ்வொன்றும் அந்தந்த சக்கரத்தின் தத்துவத்தை குறிக்கும். மூலாதார சக்கரமானது பூமி தத்துவத்தை குறிக்கும். இரண்டாவதாக ஸ்வதிஸ்தான் சக்கரம். இது நம்மளுடைய அடி வயிற்று பகுதியில் இருக்குது. இந்த சக்கரம் நம்மளுடைய கிட்னி, ஸ்ப்ளீன், அடி வயிற்றில் இருக்கும் அனைத்து உறுப்புகளையும் கவனித்து கொள்ளும். இந்த சக்கரத்தினுடைய குணங்கள் என்னென்னா படைப்பாற்றல், தூய கவனம், உண்மையான, அதாவது அவித்யான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இல்லாமல் தூய வித்யை, அதாவது தெய்வீக ஞானம்,
இது வந்து சுவாதிஷ்டான அடிவயத்தில் இருக்க சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய குணங்கள். இப்போ இந்த சக்கரம் பழுதடையும் போது இந்த சக்கரம் இருக்கும் இடத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அந்த உறுப்புகள் பாழாகும். இந்த சக்கரம் வந்து பழுது நீங்கும் போது, அதாவது அடைப்புகள் அனைத்தும் நம் தியானம் செய்து சரி செய்யும் பொழுது அங்கிருக்கும் அனைத்து உறுப்புகளும் சரியாக ஆரம்பிக்கும். இந்த சக்கரம் வலது பக்கமாக இருக்கும், அதாவது வலது நாடியில் வெளிப்படும் சுவாதிஷ்டான சக்கரத்தின் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் தான் நமக்கு வந்து இந்த டயபெட்டிஸ், இந்த மாதிரி சர்க்கரை நோய் இதெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக நாபி சக்கரம். சுவாதிஷ்டான சக்கரம் வந்து நெருப்பு தத்துவத்தை கொண்டது. நாபி சக்கரம் நம்மளுடைய நடு வயிற்று பகுதியில் இருக்கு. இங்கே நான் வந்து பாயிண்டர் வச்சு காமிக்கிறேன்ல, இது இல்லையா, இதுதான் நாபி சக்கரம். இந்த சக்கரம் வந்து நம்மளுடைய வயிற்று பகுதி, அதாவது சிறுகுடல், பெருங்குடல், இது எல்லாமே வந்து ஹீல் பண்ணும் சரியாச்சுன்னா. அதே போல் இந்த சக்கரத்தினுடைய குணங்கள் என்னென்னா முழுமையான திருப்தி தன்மை. நார்மலாக நம்ம இந்த காலத்தில் நிறைய பேர்த்திட்ட பார்த்துருப்போம், எவ்வளோ ஒரு வசதி இருந்தாலும் எல்லாமே வாழ்க்கையில் எல்லா செல்வ செழிப்பு இருந்தாலுமே திருப்திங்கிறது கிடைக்காது. மேலும் மேலும் வேணும் வேணுங்கிற அந்த ஒரு தன்மை, எவ்வளோ கிடைச்சாலும் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த சக்கரத்தினுடைய பிரதான தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா. லக்ஷ்மியோடைய உண்மையான குணம் என்ன அப்படின்னா பணம் மட்டும் கிடையாது, முழுமையான திருப்தி, அதோடு பெருந்தன்மையான வாழ்க்கை, தர்மத்துடன் வாழ்வது. இதுதான் லக்ஷ்மி தத்துவம். காசு இருந்தால் மட்டுமே லக்ஷ்மியுடைய அருள் இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு எண்ணம். இப்போ இந்த சக்கரம் வந்து பழுதடையும் போது வயிற்று பகுதியில் இருக்கும் அனைத்து உறுப்புகளும் பாழடையும். இந்த சக்கரத்தின் குணங்கள் வந்து நமக்கு தப்பாக இருந்தால் கூட இந்த சக்கரம் வந்து பழுதாகும். இதனுடைய ஐம்பூதங்களில் இது நீர் தத்துவத்தை சேர்ந்தது. இதனை சுற்றி டாட்டட் மாதிரி காமிச்சிருக்கு இல்லையா, இதுக்கு பேர் பவசாகரம்னு சொல்வோம். பவசாகரம்ங்கிறது வந்து என்னென்னா நம்மளுடைய குரு தத்துவத்தை குறிக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஆன்மீக தேடல்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக தவறான குருவை சந்தித்து நம்ம வந்து ஏதாவது தவறான ஒரு குருவின் வாய்மொழி கேட்டு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலோ இந்த பவசாகரம் பாழடைந்திருக்கும். ஏன்னா இந்த பவசாகரத்தில் தான் இதுவரைக்கும் இந்த உலகில் தோன்றிய அனைத்து உண்மையான குருமார்கள் எல்லோருமே இந்த சக்கரத்தில், இந்த பவசாகரம் அல்லது வெற்றிடம்னு சொல்லுவோம், அந்த இடத்துல தான் இருக்காங்க. இந்த பவசாகரம் பாழடையும் போது நாம் மாயையில் சிக்கி ஆன்மீக வளர்ச்சியின் சரியான பாதை தெரியாமல் இருப்பது, அதோடு நம்மளுடைய குரு தத்துவம் முழுமையாக வீணாகும். நம்மளுடைய வயிற்று பகுதியில் இருக்கும் உறுப்புகளில் பிரச்சனை ஏற்படும். அடுத்ததாக அனகத்த சக்கரம். இது வந்து நம்மளுடைய நடு நெஞ்சி பகுதியில் இருக்கு. இந்த சக்கரத்தினுடைய பிரதான தெய்வம் ஸ்ரீ துர்கா மாதா. திருப்பவும் நான் ஒவ்வொரு சக்கரத்தினுடைய தெய்வத்தையும் 5ஆம் வகுப்பில் சொல்வேன். இந்த சக்கரத்தினுடைய குணநலன்கள் என்னென்னா முழுமையான மனதைரியம், தன்னம்பிக்கை, பாதுகாப்புணர்வு, எதிர்ப்பு சக்தி, இதெல்லாமே இந்த சக்கரம் சரியாகும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய குணத்தில் மாற்றங்கள், அதோடு நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். இந்த சக்கரம் எந்தெந்த உறுப்புகளை பார்த்துக்குதுன்னா நுரையீரல் மற்றும் ஹிருதயம். அடுத்ததாக விசுதி சக்கரம். அனகத சக்கரத்தினுடைய ஐம்பூதங்களில் வந்து இது வந்து காற்று தத்துவத்தை கொண்டது. அதனால நம்ம மூச்சு பயிற்சிலாம் பண்ணும்போது நம்மளுடைய அனகத்த சக்கரம் வந்து சரியாகும். 5வது சக்கரம் விசுதி சக்கரம் கழுத்து பகுதியில் இருக்கு. இந்த சக்கரத்தினுடைய குணங்கள் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்லுவாங்க இல்லையா, தொடர்பு திறன், எல்லோரிடமும் நாசுக்காக பேசக்கூடிய தன்மை, அதோடு இனிமையான பேச்சு. வன்முறையான பேச்சுகள் இருந்தாலோ மற்றவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரியான பேச்சுகள் இருந்தாலோ இந்த சக்கரம் பாழாகும். அதே போல் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இப்போ வந்து யாராவது நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, அப்போது அந்த இடத்துல உடனடியாக எதிர்வினை ஆற்றாமல் நாம் சாட்சி பாவத்தில் இருந்து
அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அமைதியுடன் ஒரு மன சமநிலையுடன் அந்த பிரச்சனையை அணுகக்கூடிய ஒரு குணம். இது இந்த சக்கரம் சரியாகும்போது நமக்கு கிடைக்கும். இது மூக்கு, காது, தொண்டை இந்த இடங்களில் இந்த உறுப்புகளை பார்த்து கொள்ளும். இந்த சக்கரம் பழுது நீங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஒரு விட்னஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சாட்சி பாவத்திலிருந்து இமீடியட்டாக எதுக்கும் எதிர்வினை ஆற்றாமல் அந்த இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசக்கூடிய அந்த குணத்தை கொடுக்கும். அதோடு மற்றவங்க கூட பேசி மற்றவங்கள ஈஸியாக சரியான, அதாவது ஏமாத்துறது கிடையாது, ஒரு டிவைன் டிஸ்கிரிஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விவேகத்துடன் பேசுவது, எப்போ பேசணும் எப்போ பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவு, இது எல்லாமே இந்த சக்கரம் சரியாகும்போது நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஆக்ஞா சக்கரம். இது நம்முடைய நெத்தி பகுதியில் இருக்கு. இந்த சக்கரம் 2 இதழ்களை கொண்டது. இது ரொம்ப சிறிய சக்கரம். இந்த சக்கரத்தில் நம்மளுடைய அகங்காரம், மமக்காரம் இதெல்லாம் அதிகமாகும்போது, மமக்காரம்னா என்னன்னா, எல்லாருக்கும் அகங்காரம்னா என்னன்னு தெரியும், மற்றவங்க மேலே ஆதிக்கம் செலுத்துவது, ஈகோன்னு சொல்லுவோம். மமக்காரம் அப்படின்னா சூப்பர் ஈகோன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதுக்கு மீனிங் என்னென்னா, அகங்காரத்திற்கு ஆப்போசிட்டு, மற்றவங்களை நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்த அலோவ் பண்ணுறது, அதாவது ரொம்ப கூனி குறுகி போகிறது, இதுதான் மமக்காரம். இது ரெண்டுமே இருக்கக்கூடாது, சமநிலையாக இருக்க வேண்டும், இரண்டிற்கும் நடுவில். இந்த ரெண்டும் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த சக்கரத்தின் மீது ஒரு அழுத்தம் உண்டாகும். அதனால தான் நமக்கு எண்ணங்கள் மாற்றி மாற்றி நம்மளுடைய மன அமைதியை கெடுக்கும். இந்த சக்கரத்தினுடைய குணநலன்கள் என்னன்னா, ஒரு ஆணவமற்ற குணம், அதோடு முழுமையாக அனைவரையும் மன்னிக்கக்கூடிய அந்த பக்குவம், இது எல்லாமே இந்த சக்கரம் பழுது நீங்கும் போது வரும். அதோடு இந்த சக்கரம் சரியாச்சுன்னா நமக்கு அந்த எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில் நம்ம நிலைத்திருக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு அடுத்ததாக 7வது சக்கரம் சகஸ்திரார சக்கரம். இந்த சக்கரம் 1000 இதழ்களை கொண்டது. அனைத்து சக்கரத்தின் கீழே இருக்கும் 6 சக்கரத்தினுடைய ஒருங்கிணைப்பு தான் இந்த சகஸ்திரார சக்கரம். இது சரியாகும்போது நமக்கு முழுமையான ஒரு மன அமைதி, ஆனந்த நிலை உண்டாகும். அதோடு நிர்விசாரித்தா சமாதி நிலைன்னு சொல்லுவோம். எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில் நீடித்திருப்பதற்கு இந்த சக்கரம் திறந்த பிறகு, இந்த சக்கரம் விரிவடைய ஆரம்பித்த பிறகு நமக்கு அந்த ஒரு அந்த தாட்லெஸ் அவேர்னஸ் ஸ்டேட்டும்பாங்க, அந்த சமாதி, நிர்விசாரித்தா சமாதி நிலையில் நிலைத்திருக்க முடியும். இப்போது ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஒவ்வொரு ஐம்பூதங்களில் பார்த்தோம் இல்லையா, அது விஷுதி சக்கரத்திற்கான தத்துவம் என்னென்னா ஆகாய தத்துவம், ஆக்ஞா சக்கரத்திற்கானது ஒளி தத்துவம், சகஸ்திரார சக்கரம் எல்லா சக்கரத்தினுடைய இணைப்பு. அதனால் அனைத்து அந்த 5 ஐம்பூதங்களும் 5 எலிமெண்ட்ஸுமே இந்த சக்கரத்தோடு தொடர்புடையது. இப்போது இந்த சக்கரங்கள் எல்லாமே கைகளில் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கலாம். மூலாதார சக்கரமானது நம்ம மணிக்கட்டுக்கிட்ட இருக்குது. நான் இங்கே பாயிண்ட் பண்ணுற இடத்துல. 2வது சக்கரமான சுவாதிஷ்டான சக்கரம் நம்ம கட்டை விரலில் இருக்குது. 3வது சக்கரம் நபி சக்கரம் நம்மளுடைய நடு விரலில் இருக்குது. அனகத்த சக்கரம் சுண்டு விரலில். விஷுதி சக்கரம் நம்முடைய ஆள்காட்டி விரலில் இருக்குது. ஆக்ஞா சக்கரம் மோதிர விரலில் இருக்குது. 7வது சக்கரமான சகஸ்திரார சக்கரம் உள்ளங்கையில் இருக்குது. நம்ம பவசாகரம்னு சொன்னேன் இல்லையா, குரு தத்துவத்தினுடைய இடம், அது சகஸ்திரார சக்கரத்தை சுற்றி இருக்கும் இடத்தில், உள்ளங்கையை சுற்றி இருக்கும் இடம்தான் இந்த பவசாகரத்தை குறிக்கும். இப்போது நம்ம இன்னைக்கு எல்லா சக்கரங்களை பற்றி ப்ரீஃபாக தான் பார்த்துருக்கோம். இன்னும் டீட்டெயிலாக நாளைய வகுப்பில் பார்க்கலாம். இப்போது நம்ம தியானம் செய்வதற்கு தயாராகலாம். அனைவரும் அமைதியாக தரையிலோ நாற்காலியிலோ அமர்ந்து கொள்ளலாம். கால் வலி இருக்கவங்க நாற்காலியில் அமர்ந்து கொள்ளலாம். நாற்காலியில் அமர்ந்திருந்தால் 2 பாதங்களும் தரையில் படும்படி இருக்க வேண்டும்.
2 கைகளும் இந்த புகைப்படத்தில் உள்ளது போல மடியில் வைத்துக்கொண்டு ஸ்ரீ மாதாஜி அவர்களின் நெத்திப் பொட்டை பார்த்தவாறு மெதுவாக கண்களை மூடிக்கொள்வோம். இப்போது அனைவரும் 2 கைகளையும் பூமி மாதா மீது வைத்துக் கொள்ள வேண்டும். நம் கவனம் முழுவதும் 2 உள்ளங்கை மற்றும் விரல் நுனிகளில். தாயி, எங்களுடைய சூஷ்ம சரீரத்தில் இருக்கும் அனைத்து அசுத்தங்களையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, தங்களின் குணங்களான பொறுமை, சகிப்புத்தன்மை, சமநிலையை தாருங்கள். தாயி, எங்களுடைய நாடிகள் மற்றும் சக்கரங்களை தூய்மைப்படுத்துங்கள். இப்போது அனைவரும் இடது கையை மடிமேல் வைத்துக் கொள்ள வேண்டும். வலது கை பூமி மாதா மீது. நாற்காலியில் அமர்ந்திருந்தால் பூமி மாதாவை உள்ளங்கை பார்த்தவாறு வைத்துக் கொள்ளலாம். வலது உள்ளங்கை. நாம் இடது நாடியான சந்திர நாடியை சமநிலைப்படுத்தலாம். நம் கவனம் முழுவதும் இடது உள்ளங்கை மற்றும் விரல் நுனிகளில். தாயே, எங்கள் ஈடா நாடி, அதாவது சந்திர நாடியில் உள்ள அனைத்து அசுத்தங்களையும் எதிர்மறைகளையும் தீய குணங்களையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்கு தூய இச்சா சக்தியை தாருங்கள். இப்போது மெதுவாக வலது கையை மடிமேல் வைத்துக்கொண்டு இடது கையை மடக்கி இடது கையின் விரல் நுனிகள் ஆகாயம் பார்த்தவாறு வலது நாடியின் எதிர்மறைகளை நீக்க நம் கவனம் முழுவதையும் வலது உள்ளங்கை மற்றும் விரல் நுனிகளில். தாயி, எங்கள் வலது நாடி, அதாவது சூரிய நாடியில் உள்ள அனைத்து அசுத்தங்களையும் எதிர்மறைகளையும் தீய குணங்களையும் அளவுக்கு அதிகமான வெப்பத்தையும் ஆகாய மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்கு வலது நாடியின் தூய செயல் சக்தியை தாருங்கள்.
இப்போது 2 கைகளையும் மடிமேல் வைத்து கொள்ள வேண்டும். மத்திய நாடியான சுழுமுனை நாடியில் கவனமும் அல்லது நம் 2 உள்ளங்கை மற்றும் விரல் நுனிகளில் கவனம் வைத்து, தாயே எங்கள் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே எங்கள் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே எங்களுக்கு எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையை தாருங்கள். இப்போது அனைவரது வலது கையை இடது பக்கம் இதயத்தின் மீது வைத்து கொள்ள வேண்டும். நம் கவனம் நம் ஆத்மா இருக்கும் இடமான இதயத்தின் மீது. இப்போது அனைவரும் தம்முடைய உண்மையான அடையாளத்தை மனதார உணர்ந்து, தாயே நாங்கள் தூய ஆத்மா. இந்த உடலோ எண்ணங்களோ நிபந்தனைகளோ அகங்காரமோ அல்ல. நான் தூய ஆத்மா. தாயே நான் ஒரு தூய ஆத்மா. இப்போது நாம் அனைவரும் கவனத்தை ஆத்மா மீது வைத்து சிவோகம் கூறலாம். சிவோகம் 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 சிவோகம். இப்போது மெதுவாக வலது கையின் உள்ளங்கை உச்சந்தலையை லேசாக அழுத்தினபடி வச்சுக்கணும். நம் கவனம் முழுவதும் சகஸ்திரார சக்ரா இருக்கும் உச்சந்தலையில். தாயே எங்கள் ஆத்ம சாட்சா்காரத்தை நிலைத்திருக்கச் செய்யுங்கள். தாயே எங்கள் ஆத்ம சாட்சா்காரத்தை நிலைத்திருக்கச் செய்யுங்கள். தாயே எங்கள் ஆத்ம சாட்சா்காரத்தை நிலைத்திருக்கச் செய்யுங்கள்.
நம் வலது கையை மீண்டும் மடி மேலே வைத்து கொள்ளலாம். நம் கவனம் முழுவதும் சகஸ்திரார சக்ராவிலேயே இருக்கட்டும். 2 நிமிடம் நாம் சகஸ்திரார சக்கரத்தில் கவனம் வைத்து தியானம் செய்யலாம். எண்ணங்கள் ஏதாவது வந்தால் மனசுக்குள்ளேயே நான் மன்னிக்கிறேன்ட்டு சொல்லிக்கணும். அந்த எண்ணத்தின் மீது கவனம் வைத்து பார்க்கும்போது எண்ணங்கள் குறையும். இப்போது சகஸ்திரார சக்கரத்தில் கவனம் வைத்துக்கொண்டே ஸ்ரீ மாதாஜி அவர்களின் சொற்பொழிவை கேட்போம். ஸ்ரீ மாதாஜியின் சொற்பொழிவை கேட்பது நம் ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம். The first one is the most beautiful one because it stands for our innocence. This innocence is the one which gives us real support, real strength. And you'll be surprised, it is never destroyed. It may be overshadowed, there may be clouds, maybe it may look to be a very dark sky, maybe a hopeless case. Some people might say that we have destroyed our innocence. It cannot be destroyed. Whatever you might have done, this is one center which cannot be destroyed. You may have problems with it, but it cannot be destroyed. It is such a wonderful center you have got, which has got 4 petals, which looks after the pelvic plexus, looks after all the excretion within us. In our own freedom, so-called, we do all kinds of things which may not be benevolent for ourselves. Doesn't matter. Kundalini cannot be destroyed. The source which is going to give you the self-realization, I say she is your individual mother. And this mother is such a loving mother. And she knows each and everything about you from your past lives. She knows you very well. She's just waiting for a chance that she can be awakened and she can give you your second birth. So what happens in the second centers when it enters? You just become dynamic, because the second center is for aesthetics and for creativity. Because their Kundalini goes up and the creativity becomes so tremendously active and so dynamic. At the same time, that person becomes very mild, very sweet, very compassionate. So this violence, this anger, this temper
is not your creation. It's the creation of your liver. Your liver is little out of order because of many things, and the temper is there. Now, when that temper is too much, you don't know what to do. I mean, you can do whatever you like. In your temper, after all, it's like a drunken personality. You have to approach a person in a temper with a barge pole. But all this temper, everything becomes so cool and so beautiful. It's very surprising. A very dynamic person becomes extremely compassionate. So in Sahaja Yoga, an artist who is struggling today may become a great artist tomorrow. But still I would say these are temptations. You'll become a great artist, you start earning more money, this, that. But that's not the one you have to really be satisfied with. You will never be satisfied with that. So you move to the third center, which we call as the Nabhi Chakra. This center is, on one side, is made of water, another side with fire. Around it are our 10 valencies, which we can call as our innate religion within ourselves. We just become. I don't have to say that you don't take drugs, you just don't take it. Overnight I have seen people have given up drugs, overnight alcoholism, overnight everything, and they enjoy their virtues. That's the best part of it. Some people think, oh, then what is the fun? What is this that you take something in the pub and next day you have hangover? Here you take something and next day you are much better off. It never comes down. It never gives you a reaction. It's not artificial. It's not intoxicating. It is from your nerves. It's bubbling out. So this is the center which is very important in us, because most of us have a problem with this center. And here we have a capacity by this center that we enjoy our generosity. Now we have the center which we call here as the heart center. It controls the left and right both. So we have a left and right heart in Sahaja Yoga. As you know that in childhood till the 12 years of age, the thymus, this sternum bone creates the antibodies for you. And these antibodies fight your diseases. So when this center goes out, this is the center which sends all the messages to these antibodies. Now this is the center of a mother. When your motherhood is challenged, you develop breast cancer. Supposing a man is a flirt and his wife is worried, she might get a breast cancer because her motherhood is challenged. And her sense of security is very disturbed. As a result of that, she gets this problem. But do you know this is the center of a husband or of the father? Now if I am telling you, you should not be shocked, because later on you will find it. Now if you are a bad husband, there is a good news and bad news for you. you can get asthma. Or if your wife is a shrew, you might get an asthma. Or if you are a very bad father, you might get an asthma. Or if your father is not kind to you, you might get an asthma. If you have not forgiven your father, you might get asthma. The left heart is the
place of the mother. Now, if your mother has been hard with you, if you have had very bad experiences, you will have problems of the left heart. Center heart is very important, where your sense of security should be established. You'll be surprised in the disease called AIDS, is the center heart, which is out. We have tried to cure, and we cured also 3-4 people from AIDS, but they have no willpower to continue with surgery. So then we come to this center, which is we call as the Vishuddhi. This is 16 petals, looks after the cervical plexus. Now this is a very, very important center. And this is the center is for communication. Now on this center when we come, as I told you, your thinking is controlled by you. You can control. If you want, you can think, or you don't think. But in that silence, you feel your peace. If there's too much of crowds, too much of problems, suddenly you become the witness. You start seeing everything, seeing the problem, what it is. Unless and until you can see the problem, you cannot solve it. Because you are in the problem, you just get upset. But if you are out of the problem, you can see it. And that's what happens to you when you become thoughtlessly aware when this center opens out. Last but not the least is the center of limbic area, which is very important. As soon as the Kundalini enters into that area, limbic area, she soothes it, and it opens like a lotus, 1,000-petal lotus. It opens, and then the Kundalini emerges out of your fontanelle bone area and gets connected to the all-pervading power. Then you start feeling the cool breeze in your hand. You can feel it all over. Some people in the beginning who felt cool breeze could not believe it. So they closed doors, everything, and sat down to see. Still they were feeling it. But it works. Works in the sense that you get empowered. You become peaceful. You become the witness. You become the voice. And you become empowered that you can give realizations to others like this. That you can raise their Kundalini like this. And you can establish that connection. You can do. And this is what is your right to have it. This is what will give you meaning. Otherwise. இப்போது அனைவரும் 2 கை சேர்த்து நம் குருவை வணங்கிவிட்டு குண்டலினியை உயர்த்தி பந்தன் எடுத்துக்கொள்வோம். ஸ்ரீ மாதாஜியினுடைய வீடியோ ப்ளே பண்ணுறேன். அவங்களோட சேர்ந்து அனைவரும் குண்டலினியை உயர்த்தி பந்தன் எடுத்துக்கொள்ளலாம். Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. 1. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இன்றைய
இன்றைய தியான அமர்வை முடித்துக்கொள்ளலாம். நான் எல்லோரோட மைக்ரோஃபோன் எனேபிள் பண்ணிட்டேன். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. வீட்டில் அனைவருமே காலையும் மாலையும் தியானம் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். நாளை வகுப்பு 4 இதேபோல் 8 மணிக்கு அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லைன்னா நம்ம மீட்டிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நீங்கள் உங்களுடைய டவுட்டை பதிவு பண்ணுங்கள். நன்றி. ஹலோ, சொல்லுங்க மேம். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். ஆசீர்வாதங்கள்லாம் நல்லா கிடைச்சதுங்கம்மா. வலது கையில நல்லா குறுன்னு ஒரு சக்தி கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு, உள்ளங்கையில மட்டும். ஓகே. அது ஆற்றல்லாம் இது பண்ணும்போது நல்லா அந்த அம்மா என்னென்ன பண்ணாங்களோ அதை ஃபுல்லா மாதாஜி தான் ஃபுல்லா அப்படி அது போல இருப்பா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் சில டைம்ல கொஞ்சம் இந்த எண்ணங்கள் யாராவது பத்தி அந்த நினைவுகளுக்கு மட்டும் கொஞ்சம் வந்துட்டே இருந்துச்சு. நீங்க அந்த மன்னிக்கிறேன்னு சொல்லும் போது அது கொஞ்சம் கவனத்துக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இனிமே அதை போட்டு போட்டு செய்யும் போதுதான் நமக்கு அது விளக்கம் போல இருக்கு கொஞ்சம். இல்லைங்கம்மா, அந்த இன்னொரு நேரத்துக்கு வாட்டி வந்து சொல்லுங்க. இந்த லாஸ்டா சொன்னது மட்டும் கொஞ்சம் ஆடியோ பிரேக் ஆயிடுச்சு. இல்லம்மா, அந்த ஆம், மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, இப்ப ஆமா நம்மளுக்கு எண்ணங்கள் வருது இல்லையா, ஆமா. யாராவது பத்தி இப்போ சமைக்கணும், யாராவது அனுப்பணும், அந்த மாதிரி ஒரு சில எண்ணங்கள் வருது இல்லையா, ம். அந்த மாதிரி சில எண்ணங்கள் வரும்போது அப்ப நம்ம மன்னிக்கிறேன்னு சொல்றீங்க. அது வந்து ஆமா. டக்குன்னு அது கொஞ்சம் பிடிபட மாட்டுதுன்னு சொல்றேன். அது 1 2 ஒரு சில டைம்ல அந்த எண்ணங்கள் வருது, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. அது வரும் மத்தபடி அத சொல்ல வந்து அது ஒரு 4 5 முறை அம்மாட்ட அந்த மாதிரி தீட்சை பெற்று அதை பிராக்டிஸ் பண்ணா அதுக்கு சுத்தமாயிடும்னு நான் நினைக்கிறேன். ஆமா. நீங்க வந்து இந்த நம்ம நாடிகளை சமநிலைப்படுத்துறோம் இல்லையா, அதை நீங்க வந்து கண்டினியூஸா பண்ணி பண்ணி நம்ம குண்டலினி சக்தி அதிக அளவுல நம்மளுடைய உச்சந்தலையில் வரும்போது இந்த முயற்சிகள் எதுவுமே அப்ப தேவை இருக்காது. ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து எண்ணங்கள் வரும். ஏன்னா அந்த விளம்பம் நிலைன்னு சொல்றேன்ல, ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடைவெளி வந்து இப்ப கம்மியா தான் இருக்கும். நீங்க தியானம் பண்ணி உங்களுடைய நாடிகள் சக்கரங்கள் சுத்தமாகும் போது அந்த இடைவெளி வந்து அதிகமாயிட்டே போகும். அதோட நம்ம தியானத்துல எவ்வளவு நேரம் இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சியும் இருக்கும். நம்ம எண்ணங்களற்ற நிலையை வந்து அதிக நேரம் நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும். இப்ப அம்மா சொன்னது வரைக்கும் மட்டும்தான் அதுதான் தியானம்ன்றதுங்களாமா? எதுங்கம்மா? இல்ல அந்த மாதிரி செஞ்சு முடிச்சிட்டு நம்ம கண்களை மூடி அமைதியாவும் உட்காரணுமான்னு கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. ஸ்ரீ மாதாஜியோடைய சொற்பொழிவு கேட்கும்போது சொல்றீங்களா? இப்ப அவங்க செஞ்சு காமிச்ச செய்முறை ஃபுல்லா நம்ம செஞ்சு முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தியானத்துல உட்காரணும்னா 2 கையை அந்த மடி மேல வச்சு ஆகாயத்தை பார்த்த மாதிரி காமிச்சுக்கிட்டு தியான நிலையில கண்ணை மூடி உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாமா, அந்த மாதிரி கேக்குறேன். பண்ணலாம் பண்ணலாம். நீங்க குண்டலினியை உயர்த்தி பந்தன் போடுறத பத்தி கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குண்டலினியை உயர்த்தி பந்தன் போட்டுட்டு நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் குண்டலினியை உயர்த்தி பந்தன் போட்டுட்டு முடிச்சுக்கலாம். ஓகேம்மா, அது மாதிரி 3 முறை செய்யணும். அது முடிச்சு ஆமா முடிச்சு 3 முறை. 3 நாடி இருக்கு இல்லையா, அதனால 3 முறை முடிச்சு இடகலை பிங்களை சொல்முனை. ஆமா, கரெக்ட்டுங்கம்மா. நன்றி. தேங்க்ஸ்மா, ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கும் உங்கள் குருவுக்கும் என்னோட குருவாக அமைந்ததற்கும் மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நம்ம எல்லோருடைய குருவுமே ஸ்ரீ மாதாஜி தான். நாங்கள் அனைவருமே அவங்களுடைய கருவிகள். நம் அனைவருக்கும் ஸ்ரீ மாதாஜி அவர்களே குரு. நன்றிம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இன்னொரு விஷயம், தியானம் செய்யும்போது யாரும் ஆக்ஞா சக்கரத்துல கவனம் வைக்க கூடாது, சகஸ்திரார சக்கரத்துல தான் வைக்கணும். ஏன்னா ஆக்ஞா சக்கரத்துல வைக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வரும். ஸ்ரீ மாதாஜி நிறைய நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பவுமே சகஸ்திரார சக்கரத்துல மட்டும்தான் கவனம் வச்சு தியானம் பண்ணணும். ஓகேம்மா, நன்றி. ஆக்ஞா சக்கரத்துல பண்ணா என்ன பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொல்றீங்கம்மா?
ஆக்சுவலா ஆக்ஞா சக்கரம்ங்கிறது வந்து நம்ம இறைவனோட கனெக்ஷனுக்கு ஒரு விண்டோ, அதாவது ஒரு ஜன்னல் மாதிரி தான். நம்ம சஹஸ்ரார சக்கரா ம் தான் கதவு. நம்ம வந்துட்டு ஜன்னல் வழியா பார்க்கறதுனால நமக்கு எந்த நன்மையும் கிடைக்க போறதில்ல. அதுபோல அது மட்டும் அல்லாமல் ஆக்ஞா சக்கரத்துல நம்ம கவனம் வச்சு பண்ணும்போது நமக்கு தேவையில்லாத தூக்கமின்மை, அதோடு மற்ற ம் டைமென்ஷன் வேற பரிணாமத்தில் இருக்கும் அந்த பீயிங்ஸ் உடைய பிரசன்ஸ் நமக்கு தெரியக்கூடாது. அதெல்லாம் தேவையில்லை வாழ்க்கைக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் ம் வராம நமக்கு வந்து ஆக்சுவலா சகஜ யோகால ஸ்ரீ மாதாஜியோட ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்கும், அந்த பாதுகாப்பு இருக்கும். ஆனாலும் நம்ம ம் ஆக்னியா சக்கரத்துல கவனம் வச்சு தியானம் பண்ணவே கூடாது. அது சரியான ம் முறை கிடையாது. ம் தலைவலி இந்த மாதிரிலாம் வரும். ஓகேம்மா. ஓகே மேம், நன்றி. அத தலைவலி வந்தா நம்ம போக்கிக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம நம்ம எண்ணங்களற்ற நிலையில இருக்கும்போது நமக்கு ஹீலிங் ம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க கவனம் வச்சாலும் சரி, நம்மளோட ம் கைகள்ல நம்ம விரல் நுனியில நமக்கு நுண்ணதிர்வுகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம ஆ கைகள்லயே அந்த ஹீலிங் பவர் இருக்கும். நீங்க கைய வந்து அதான் அந்த ஜஸ்ட் ஒரு குறு குறுன்னு கட்டன். சொன்னமே அந்த மாதிரி. ஆ, கரெக்ட். ஆ அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள்லாம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா உங்களுக்கு அது வந்து எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க வந்து ம் நீங்க கை வச்சு தியான நிலையில இருந்தாலும் சரி, அது வந்து அந்தந்த பந்தன் ஆதார கொடுக்கறதுன்னு தான். சக்கரஸ்ல வச்சு இது பண்ணிக்கலான்றீங்க ஹீலிங். ஆமா, நீங்க கரெக்ட். சொன்ன ஆதார சக்கரங்கள்ல. ம் ஆமா, பந்தன் போடுறதுன்னு சொல்வோம். நம்ம வந்து சகஜயோகா தியான மையங்களுக்கு நேர்ல போய் நம்ம இந்த தியானம், இந்த கூட்டு தியானம் அட்டன் பண்றதோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம ஆன்லைன்ல இப்போ இதெல்லாம் தே தேவையான அளவுக்கு நம்ம வீட்ல செய்யற அளவுக்கு நீங்க கத்துப்பீங்க. ஆனா நம்ம எப்பவுமே ம் தியானம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து ம் இப்போ இந்த கலியுகத்துல இருக்க எல்லா நெகட்டிவிட்டிஸையும் நம்மளை எஃபெக்ட் பண்ணாம நம்மளை பார்த்துக்க முடியும். அப்போ நேர்ல போகும்போது நமக்கு சில விஷயம் தெரியாம இருக்கும். அது மத்தவங்க மூலமா மாதாஜி வந்து மத்தவங்கள கருவியா யூஸ் பண்ணி நம்மளை கைட் பண்ணுவாங்க. அதோட நம்மளோட ஆன்மீக வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நம்மளுடைய சக்கரங்கள் இதெல்லாம் சரியாகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுவும் சரியாக ஆரம்பிக்கும். ஏன்னா ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இது எல்லாமே. ஏன்னா ஒவ்வொரு ம் சக்கரங்களும் வந்து ஒவ்வொரு கிரகத்துடையும் தொடர்புடையது. நம்மளுடைய கர்மா கிளியர் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அதோட ம் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே. நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கே தியான மையங்கள் இருக்குன்னு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். அதை பார்த்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா அனைவரும் வாரத்தில் ஒரு முறை தியான மையத்தில் டைரெக்டாக போய் எப்பவுமே ம் தியானம் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதோட நான் இப்போ வந்து ம் நீங்கள் ஏதாவது வலி இருந்ததுன்னா நம்மளால சரி பண்ண முடியுமான்னு கேட்டீங்க இல்லையா, இந்த பந்தன் கொடுக்கறது ஆமா இந்த மாதிரி ஆமா. விஷயம்லாம் நேரில் போகும்போது உங்களுக்கு பார்த்து ஈஸியாக அதெல்லாம் கற்றுக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். ம் இப்ப கால் வலி, மூட்டு வலி அப்படின்னா அது மாதிரி ஹீல் பண்ணிக்கலான்றீங்க. ஆமா. இப்போ வந்து உங்களுக்கு இப்போ மெயினா நீங்க இப்போ ஆரம்பத்துல வந்து நாடிகள சமநிலைப்படுத்துறது ரொம்ப முக்கியம். கொஞ்ச நாள் ம் ஆகும் அந்த பவர்லாம் நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனா, இப்பவுமே ம் ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய சக்கரங்களோட கண்டிஷன், நாடியோட கண்டிஷன் ஒரு சிலருக்கு வந்து பூர்வ புண்ணிய இது இருக்கும். அவங்களுக்கு ஈஸியா ம் வந்து இந்த தியான நிலையை அடையிறது, இந்த நுண்ணதிர்வுகள்லாம் ஈஸியா தெரியும். அன்னைக்கு கூட ஒருத்தர் கிளாஸ்ல வந்து எனக்கு உச்சந்தலையில ஃபுல்லா ஒரே சில்லுன்னு தெரிஞ்சதுன்னு சொன்னாரு. அந்த மாதிரி ஆமா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கண்டிஷன் சீக்கிரமா ஒரு சிலருக்கு ஃபீல் ஆகும், ஒரு சிலருக்கு லேட் ஆகும். நம்ம சூஷ்ம ம் சரீரம் சரியாவதற்கு. அப்போ நம்மளோட எப்பவுமே அது கூலிங்ன்றது எப்பவுமே சீக்கிரமா தெரிஞ்சுட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றீங்களாமா? ஆமா. கூலிங்கிறது வந்து அந்த தெய்வீக நுண்ணதிர்வுகள் வந்து நல்லா நமக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அந்த குளிர்ந்த ம் மெல்லிய நுண்ணதிர்வுகள் தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாரி ம் இருக்கிற அதான் நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளுடைய ம் சக்கரங்கள் மற்றும் நாடிகள் ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கை முறை, அதோட அவங்களோட பூர்வ புண்ணிய அந்த அவங்களோட கண்டிஷன் சக்ராவோட கண்டிஷன் முன்னாடி முன் ஜென்மத்துலலாம் எப்படி இருந்தது அதை வச்சு அவங்களுக்கு ஒரு சிலருக்கு சீக்கிரமாகவே அந்த சுத்திகரிப்பு நடந்து அவங்க அந்த நிலையை அடைய முடியும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதை வச்சு உங்களுக்கு ம் ஹீலிங் பவரும் எப்படி இருக்குங்கிறது உங்கள் கை நுண்ணதிர்வுகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ம் அதுவே கை வெப்பமா தெரிஞ்சா என்ன அர்த்தமா?
வெப்பமா தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இப்பதான் வந்து அங்க சுத்திகரிப்பு நடந்துட்டு இருக்கு. இன்னும் முழுமையா சுத்திகரிப்பு ஆகலைன்னு அர்த்தம். அதே கூலிங்கா இருந்துச்சுன்னா நமக்கு சக்தி கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். சக்தி ஆல்ரெடி கிடைக்குது. உங்களுக்கு குண்டலினி சக்தி வந்து விழிப்படைஞ்சிருச்சு. ஆனா கூலிங் ஆனா ஆஹ் சமநிலை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுடைய நாடிகள் சமநிலை ஆஹ் ஆயிடுச்சு. சக்கரங்கள் வந்து அந்த ஆஹ் விரல் நுனிகள் சொன்னேன் இல்லையா? ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு உம் சக்கரத்தை குறிக்கும்ட்டு. எந்த விரல் வந்து கூலிங்கா தெரியுதோ அந்த சக்கரம் வந்து நமக்கு சரியா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில டைம் உம் வந்து அந்த விரல்ல ஒரு ஊசி குத்துற மாதிரியோ இல்லை லேசான ஒரு வலி இல்லைன்னா எரிச்சல் தெரியும். அப்படி இருந்ததுன்னா அந்த சக்கரத்துல அடைப்பு இருக்குன்னு அர்த்தம். நம்ம அந்த சக்கரத்துல கவனம் வச்சு தியானம் பண்ணணும். இதெல்லாம் நாளைய வகுப்புல நான் சொல்றேன். ஓகேம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. இவ்வளவு எனக்காக இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பேசுறதுக்கு நீங்க நல்லா அப்புறமா அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று நீங்கள் நீடோடி வாழ்க என வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். அனைவரும் இதே போல அனைவரும் வீட்லயும் தியானம் பண்ணுங்க. நமக்கு தியான வகுப்பு மட்டும் இல்லாம வீட்லயும் காலையும் மாலையும் 10 நிமிஷமாவது தியானம் பண்ணுங்க. நாளை இதே நேரம் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. வாழ்க வளமுடன்.